ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஜய்ஸ் மூவி பஸ். இந்த எபிசோடில் நிறங்கள் 3 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கார்த்திக் நரேன் அவரோட டைரக்ஷனில் அதர்வா, சரத்குமார், ரகுமான், அம்மா அபிராமி இவங்களோட நடிப்பில் வெளிவந்திருக்க படம் நிறங்கள் 3. படத்தோட பேர்லேயே கதை இருக்குது. நிறங்கள் 3. ஒரு பக்கம் தன்னோட மகளை காணோம் அப்படின்னு தேடுறாரு ரகுமான். கடைசியில் ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்கிற வாத்தியாருக்கு அவர் நம்பிக்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு தருணம் வருது. இன்னொரு பக்கம் எழுதி வச்ச ஸ்கிரிப்டை காணோன்னு தேடுறாரு அதர்வா. வாழ்க்கையோட ஆழத்தை தெரியாத ஒரு சிறுவண்டு வழக்கமாக காலையில் டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வரப்போ ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் காசுக்காக எது வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காரு சரத்குமார். அதே நாள்ல ஊழலை பண்ணிட்டு சுத்துற ஒரு போலீஸ்காரனுக்கு அவன் தர்மத்தை சோதிக்கிற மாதிரி ஒரு சூட்சமும் நடக்குது. 3 பேரும் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. டைரக்டர் கார்த்திக் நரேனுக்கு துருவங்கள் 16க்கு அப்புறம் பெருசாக எதுவும் ஹிட்டான படங்கள் வரல. அதே போல் அதர்வாக்கும் சரியான ஹிட்டான படங்கள் பரதேசி படத்துக்கு அப்புறம் எதுவும் இல்லை. இந்த நிலைமையில நிறங்கள் 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு கார்த்திக் நரேன் இந்த படத்துக்கு. ஸோ இது ஹைப்பர் லைன் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்க. இன்டர்வல் பிளாக் சீனும் சரி, கிளைமேக்ஸும் சரி ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தோட டைலாக்ஸில் ரொம்பவே நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை சிதைக்கிறது ஒரு கிரைம் அப்படிங்கிறதுலாம், இது போன்ற வசனங்கள்லாம் படத்துக்கு ரொம்ப ப்ளஸ். அதே நேரத்தில் சினிமா ஆசையை தோல்லையும் கனவுலையும் தூக்கிட்டு சுற்றுற ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கருக்கு ஒரு நற்செய்தி. டிகோ டாமி சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் ஸ்ரீநிதி சரண் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. 2 பேருமே அவங்களோட ஒர்க்கை பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக செகண்ட் ஹாஃப் அதர்வா, ரகுமான், அதுக்கப்புறம் சரத்குமார் இவங்களோட ஆக்டிங் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம்தான். சீனியர் ஆக்டருங்கிறது சரத்குமார் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. படத்தில் நிறைய ட்ரக்ஸ் சீன்ஸ் வருது. ஒரு சில நேரங்களில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப நம்ம ஹைப்பராக இல்லை, பெரிய பெரிய விஷயங்கள் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ட்ரக்ஸ் வேண்டாங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸ்க்ரீன் பிளே டைம். படத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி இருக்கு. படம் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கு. இதுல யாரை நம்புறது? இதுல யார் நரேட்டர்? கமல் சார் நடிச்ச மன்மத நம்பு படத்துல ரிவர்ஸ் சீன்ஸ்ல ஒரு சாங்ஸ் வரும் இல்லையா, நீலவானம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல ரிவர்ஸ்ல ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். தியேட்டரில் படம் பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சோ அதான் இந்த ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். கதை இங்கிருந்து யோசிக்கக்கூடாது, இங்கிருந்து யோசிக்கணும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.